தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிருக்கே உங்களால் கொடுக்க முடியல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் கொடுக்குறேன்றாரு. இது எப்படி சாதிச்சு சொல்லுது? ஏமாற்றது பொய் சொல்றாங்க. எவ்வளவு நாள் தான் ஏமாற்ற முடியும்? இந்தியாவில் என்ன சொல்றது என்று சொன்னால், வேலூர் தொகுதி வறண்டு போய்விட்டது, நீர் பாசனம் இல்லவே இல்லை, அதனால் எந்த கதரும் நுழைக்க வாய்ப்பே இல்லை என்று வேலூர் தொகுதியுடைய வாயை அறிக்கை சொன்னது. ஆனால் இதய தாமரையில நட்பு என்கிற பாசனம் என்கிற சொந்த இப்ப திமுக அரசு பல வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல கேஸ் சிலிண்டர் வந்து 500 ரூபாய் குறைக்கிறேன்னு, பெட்ரோல் வந்து 75 ரூபாய் ஆக்குறேன்றாங்க, டீசல் 65 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க. இதே கோரிக்கைய முன்னாடி சொல்லியிருக்காங்க, சட்டமன்ற தேர்தல் சொன்னார். ஆனா செஞ்சார்களா? அனைத்து பெரியவர்களும் தாய்மார்களும் அன்பு சகோதரர் அனைவரும் இருக்கையில் வந்து அமர்வுபடி கேட்டுக்கொள்கிறோம். நம் தலைவர் அவர்கள் உரையாடும் போது நல்ல விஷயங்களை சொல்ல இருக்கிறார். ஆகையால் நாங்கள் அனைவரும் உள்ளே வந்து அமர்வுபடி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தாய்மார்களே, தயவுசெய்து பண்ணா வந்து வெளியே போவாதீங்க, வந்து உட்காருங்க. உட்காருங்க, வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் தான் நடக்க போதும். நிற்காதீங்க, வந்து உட்காருங்க. வாங்க, தாய் வந்து பட்டியலோட உட்காருங்க. மேலும் நம்முடைய 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்வா கோவில் கேட்டுக்கொள்வோம். மக்கள் திலகம் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா ஆகியோர் அரசியல் வாரிசு, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஆயிரத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கை ஊழி மீட்டுக் கொள்கையும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அட்டை பெற்ற பாசத்துக்கும் மரியாதைக்குரிய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏசிஎஸ் அவர்களே, இங்கே வருகை கொண்டிருக்கும் அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளே, சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டாங்க. முதல் முறையில் அவர் ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருக்காரு. இருந்தாலும் இந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று முதல் முதலாக அறிவித்த புதிய நீதி கட்சி இதை போல நம்ம இப்போ களம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளம் தலைவர், நம்முடைய வழிகாட்டி அண்ணன் முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை அவருடைய வழிகாட்டுதலில் அவருடைய பேரை கேட்டால சும்மா ரஜினிகாந்த் போடும்போது அது அவர் போன இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகளாம் பேச வாய்ப்பு கொடுக்குறது. அந்த மாதிரியான ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு. அவர் வந்து வேலூருக்கு வெற்றி வேட்பாளர் அண்ணனை கொடுத்துருக்காங்க. அதனால அவருடைய பொறுப்பை தலைவர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் அனைவரும் இணைந்து அண்ணனுக்கான பணியை இரவு பகல் பாராமல் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகப்பெரிய வெற்றியை அடையவில்லை. 24 தலைவர்கள் பதவிகள் இணைக்கப்பட்டார்கள். அதிகமாக நான் நம்பத்து என் சகோதரிகளும் நீங்க தான் சமையல் போட்டிக்காக என் சகோதரிகள் பதவி அமைப்பு சமையல் வரைக்கும் ஓகே, நல்லா தெளிவாக போட்டிக்காக. அதனால சகோதரிகள் இது ஒன்றாம் வாக்குகளை கேட்கணும். ரூட் கம்பெனியை நிறைவு செய்து 9 கட்சியும் இணைத்து நீங்கள் பண்ணணும். வீடுகளா அன்றாடம் இளைஞர்கள் வாக்குகிறோம், கட்சி பிரமுகர்கள் வாக்குகிறோம், சகோதரிகள் வாக்குகிறோம். இதற்காக தான் இந்த செயற்கை கூட்டம் கூட்டப்பட்டது. அது மாநாடு போல ஒரு பெரிய மாநாடு நிகழ்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதிய ஜனதா வலுவான கட்சியாக அண்ணாமலை மாற்றியிருக்கிறார்கள். இந்த தலைவர்கள் நம்முடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமான சின்ன புதியாக படைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற படைகள் இணைந்திருக்கிறது. எத்தனை சீட்டுகளாக புதுக்குழு சொல்லி அண்ணன் பெருந்தன்மை ஒரே இடத்தை வாங்கியிருக்கிறார்கள்.
11 மாதமாக மிகப்பெரிய அமைப்பாக மாற்றியிருக்கிறோம். ஆகவே இந்த படை இந்திய படைகள் தமிழ்நாட்டில் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியாளர். ஐயா அமைதியாக 350 400 இடங்கள் வட மாநிலங்களில் வருவார்கள். ராமர் கோவில் கட்டியிருந்தால் ராமர் கோவில் பிரச்சனை 300 ஆண்டு பிரச்சனையை சுமூகமாக உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வைத்து இந்த ராமர் கோவிலை கட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக மசூதியில் கட்ட இருக்கிறார்கள். அவருடைய இந்தியாவை வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சாமியை தான் பிரதமராக இருக்கிறார்கள். ஒரு ராஜதந்திரி தான் பிரதமராக இருக்கிறார். இந்த ராஜதந்திரிக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு இங்கிலாந்து ஆளுநர் யாரு? ஒரு 300 வருஷம் நம்ம ஆளுநராக அந்த நாட்டை ஒரு இந்திய குடிமகன், இந்திய வம்சாவளி குடிமகன் ஆளுகிறான்னு சொன்னால் பிரதமருடைய நடத்தை பாதுகாப்பு. அதே போல அமெரிக்காவில் 5 கூட தான் பேசுறாங்க. 5 இந்திய வம்சாவளி நடக்கு 60,000 பேருக்கு முன்னால் 1 லட்சம் பேருக்கு முன்னால் ரூஸ்வெல்ல வரும்போது 3 லட்சம் இந்தியருக்கு முன்னால் இந்தியாவில் இருக்கின்ற இந்திய வம்சாவளியில துணை ஜனாதிபதியாக கொடுத்தாங்க. அது மோடி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. அவருடைய காயங்களுக்கு முறையில் கிடைக்கிறது. உலக தலைவராக இருக்கிறார்கள். இந்தியாவை பொருளாதார நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 3வது முறையாக மோடி அவர்கள் தலைவராக இந்தியாவில் மாணவர் வருவார். தமிழ்நாட்டிலிருந்து 330 இடங்களையாவது நாம் மாணவர் சின்னத்தில் கூட்டணி கட்சிகள் சின்னத்தில் மாணவர்கள் வெற்றி பெற செய்கிறோம். அதை விட முக்கியம் வேலூர் நாடாளுமன்றம். நான் உத்தரவாக மோடி கேரண்டி கொடுத்தாலே நான் ஒரு கேரண்டியை கொடுக்கிறேன். இந்த தலைவருக்கும் தளபதிகளுக்கும் என்னுடைய சகோதரருக்கும் இளைஞர் பட்டாளர்களுக்கும் சகோதரர்களுக்கும் 543 எம்பிக்கள் லோக்சபாவில் இருக்காங்க. 5வது வருஷம் ஏசி சங்கம் தான் 543 பேர் மேல இந்த தொகுதியை சேர்ந்த பேரை வாங்கிக்கிறோம். யாருக்கு என்ன ஆபத்து இருந்தாலும் உடனடியாக வருவது. 6 தொகுதிகளுக்கும் எம்பி அளவுக்கு திறக்கப்படும். 6 தொகுதிகளிலும் இலவசமாக திருமணம் கட்டி கொடுக்கப்படும். வேலூர் நிர்வாகிகளுக்காக குடியாத்த முதல் நிகழ்ச்சி முதற்பாடியில் மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் அடிக்கல் நாட்டு பண்ணாரு. அது வேலூருக்கு எப்போ வரப்போகுது, குடியாத்துக்கு எப்போ வரப்போகுது, வேலூர் அதிகமாக வாக்கு வித்தியாசத்தை கொடுத்தீங்களா? வேலூர் அதிக வித்தியாசத்தை கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய வெற்றியும் எழுதி எடுத்துக் கொண்டு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாளை போட்டியிடுகிறார்கள். இது எந்த சக்தியாலும் யாராலும் தடுக்க முடியாது. இதை நாட்களை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எவ்வளவு பேர் வெற்றி செய்கிறார்கள், எவ்வளவு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த முறை அனைத்து நாம் பொது என்னை பொறுத்தவரை பொது வேட்பாளராக கூட இந்த பாராளுமன்ற மக்கள் நினைக்கிறார். யார் என்று எந்த கட்சியை கூட பார்க்க மாட்டேன். ஏழைகளுக்கு ஆபத்து என்று நான் கட்சியை பார்க்க மாட்டேன். என்னுடைய பணத்தால் நீதிதான் முதலில் வரும் என்று யாருக்கும் மேல ஆபரேஷன் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பெரிய மருத்துவமனை போய் மாட்டிக்குவாங்க. இந்த 6 தொகுதிகளும் 24 மணி நேரம் என்னுடைய எம்பியுடைய பணியாற்றுவார்கள். எந்த நாளும் எந்த ஆபத்தினாலும் இந்த எந்த ஆபரேஷனாக இலவசமாக இந்த அண்ணன் செய்து கொடுத்தார். அதே போல எந்த வீட்டில் கல்யாணம் திருமணம் வேலைக்கு நடந்தாலும் என்னுடைய பணம் முன்பான மொழி பணம் முதலில் வரும். அதே போல எந்த சோகமான நிகழ்ச்சி வீட்டில் இருந்தாலும் இந்த தேசிய சமூக பணம் உங்கள் வீட்டை கட்டி உங்களுக்கு பொறுப்பு. மொத்தத்தில் நான் ஒரு புது மனிதனாக தனி மனிதனாக வரலாற்று இடம் தர வேண்டும். கடைசியாக நான் கூட என்னால் வராது. ஆகவே நான் செய்த புண்ணியம் தான் என்னோட வரும். ஆகவே இந்த மக்களுக்கு பயனாற்ற வேலை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எம்பியாக அனுப்புங்கள். மோடிஜி அவர்கள் அமைச்சராக உங்களுக்கு திருப்பி தருவார். மோடி